அவரின் செயல்களை சிந்திப்பே கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய வரமே எழுந்தீரா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு தெரிந்த பாரதியார் பாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டு பாப்பாவிற்கு சொன்ன பாட்டு. பாப்பா ஒரு குழந்தைனா ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை ஒரு நாள் முழுக்க தன்னுடைய நிகழ்வுகளை எப்படி வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்று மகாகவி சொன்ன ஒரு அறிவுரை. இதை நம்ம பள்ளிக்கூடங்களில் பாடத்தில் வச்சுருக்கோம். ஏன் இதை பள்ளிக்கூட சிலபஸில் வச்சுருக்குன்னா, பள்ளிக்கூடத்துக்கே இதான் சிலபஸ். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் படிப்பை சொல்லித்தரணும், விளையாட்டை சொல்லித்தரணும், கலையை சொல்லித்தரணும் இல்லையா? காலை எழுந்தவுடன் படிப்பை சொல்லித்தரணும், பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டுனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு வச்சுங்க, கலை, மாலை முழுதும் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ். இந்த மூணு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லித்தரணுங்கிறத பள்ளிக்கூடத்துக்கேயான சிலபஸாகவே அந்த பாட்டு இருக்குது. இதில் நுட்பமான இன்னொரு செய்தின்னா, காலை எழுந்தவுடன் படின்னு சொல்லிட்டார், மாலையில் விளையாடுன்னு சொல்லிட்டார். ஆனால் நடுவில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான குறியீடு மாதிரி பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? பாட்டுனா வெறும் பாட்டு மட்டும் இல்லை, பாட்டு, ஓவியம், டான்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடைமொழி போடுறாரு, கனிவு தரும் நல்ல பாட்டு. கலைன்னு சொன்னாலே அது கனிவை தர வேண்டும். ஏன் ஒரு மனிதனுக்கு கலை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய முரட்டுத்தன்மையை, ஒரு இறுக்கமான தன்மையை எடுப்பது கலை தான். ஒரு நல்ல பாட்டை கேட்கும்போது, நல்ல ஓவியத்தை வரையும் போது, ஓவியத்தை பார்க்கும்போது, கவிதை எழுதும்போது, இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கடினமான விஷயத்தை மாற்றக்கூடியது. ஒரு கலைன்னு சொன்னால் அது கனிவு தர்றதாக இருக்கணும். அந்த கலை எப்படிப்பட்டா இருக்கும்? அதை பயிற்சிக்கிறவனுக்கும், அதை கற்றுக்கொள்ளுகிறவனுக்கும், அதை எங்கே அவன் வெளிப்படுத்துகிறானோ அந்த இடத்துல ஒரு கனிவு உருவாக வேண்டும் என்று கலைக்கு மட்டும் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரார். அப்போது ஸ்கூலில் படிப்பு, விளையாட்டு, இதுக்கு நடுவில் படிப்பு என்பது அவன் அறிவு வளர்ச்சி, விளையாட்டு என்பது ஆரோக்கிய வளர்ச்சி. இது ரெண்டையுமே ரொம்ப முரட்டாக செய்யக்கூடாது. அவங்ககிட்ட ஒரு மென்மை இருக்கணுங்கிறதுக்காக தான் கலை. அதனால தான் பாரதி என்ன சொல்கிறாரு, கனிவு தரும் நல்ல பாட்டு. பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டு கனிவை தர வேண்டும், அவனுக்குள் ஒரு கனிவை உருவாக்க வேண்டும். அந்த பாட்டை கேட்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு மென்மையான அனுபவம் உருவாக வேண்டும் என்பது தான். அப்போ கலையினுடைய நோக்கம் என்ன? ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்க வைக்கிறதுங்கிறது, நல்லா விளையாட வைக்கிறதுங்கிறதுக்கு இடையில கலைகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுக்குன்னா, அந்த படிப்பையும் அந்த ஆரோக்கியத்தையும் அவன் சரியாக, மென்மையாக, அழகாக பயன்படுத்துவதற்கு நல்ல கலைகள் அவனுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒரு கலை எதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவனுக்குள் மென்மையை உருவாக்க, அந்த கலையை அவன் அனைவருக்கும் செய்து காட்டும்போது சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு இனிய அனுபவத்தை உருவாக்குவது தான் கலையினுடைய நோக்கம். அதனால தான் பாரதி படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு, விளையாடுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு, கலைக்கு மட்டும் கனிவு தர நல்ல பாட்டு. அப்போ பாட்டுன்றது இந்த இடத்துல கலைன்னு எடுத்துங்க. அந்த கலை ஒரு கனிவை தர வேண்டும், ஒரு இனிமையை தர வேண்டும், ஒரு அழகை தர வேண்டும், ஒரு மென்மையை தர வேண்டும். முரட்டாட்டமாக இருக்கக்கூடாது. படிப்பில், விளையாட்டில் சரியாக இருந்துட்டு அவன் ஒரு முரடனாக இருந்தால், அந்த முரடனுக்குள் ஒரு மென்மையை உருவாக்கத்தான் கலை போதிக்கப்படுகிறது. எனவே இந்த பாட்டு வெறும் பாப்பாவிற்கான பாட்டுவல்ல, ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்திற்கான சிலபஸ் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான வான்மலர் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் சந்தித்து வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, நான் வாழ்கிற உலகம் ஒவ்வொருவரையும் சார்ந்து வாழ்கின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவுகள், சமுதாயத்தில், ஊரில், சமூகத்தில், இப்படி பல இடங்களிலே நாம் யாரோடு அல்லது ஊரோடு அல்லது உறவோடு இருந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேதத்தில் பல்வேறு நிலைகளிலே தம்முடைய மக்களை கடவுள் தெரிந்தெடுத்து அவர்களோடு இருப்பதாக வாக்கு தத்தம் பண்ணி அநேக வாக்குறுதிகளையும் கொடுத்து அவர்களை நல்வாழ்விலே வழிநடத்தினார் என்ற செய்திகளை நாம் வேதத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியான செய்தியை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்
நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆசா ராஜாவின் காலம், அங்கே யூதாவிலே 10 வருடம் அமைதியான ஒரு ஆட்சியை அவர் கொடுக்கிறார். அவர் கடவுளுடைய பிரியமான ஒரு மனிதனாக அரசனாக அவன் வாழ்ந்தான். மாத்திரமல்ல, கடவுளின் பார்வையில் நன்மையும் நேர்மையானதையும் அவன் செய்தான். அதோடு கூட அவனிடத்திலே யூதாவிலே 3 லட்சம் பேரும் பெஞ்சமின் கோத்திரத்திலே 2,80,000 படைவீரர்களும் இருந்து சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஜனங்களை அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தியோப்பிய அரசனாகிய சேராகு என்பவன் 10 லட்சம் படைவீரர்களோடு 300 ரதங்களோடு அவன் படையெடுத்து வருகிற பொழுது அங்கே ஆசா ராஜா கடவுளிடத்திலே ஜெபிக்கிறான். கடவுளிடத்திலே தன்னை வைத்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலிலே நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். விண்ணப்பித்த மாத்திரத்திலே கர்த்தர் அவனுடைய சேனைகளின் மத்தியிலே நின்று அவர் வெற்றியை குவித்து கொடுக்கிறார். அங்கே எத்தியோப்பிய அரசன் வீழ்ந்து போகிறான். அந்த சூழ்நிலையிலே தான் அந்த வெற்றியை அவன் கொண்டாடி தன் ஊருக்குள் எருசலேமுக்கு திரும்புகிற நேரத்தில் அங்கே இருக்கின்ற அசரியா என்கின்ற ஒரு ஆசாரியன் அவன் எதிர்பட்டு ஆசாவை வாழ்த்துகிறான். அப்பொழுது அவன் கூறுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த துணை எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 5:7 உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன இந்த வாக்குறுதிகள் இஸ்ரவேல் மக்களுடைய ஒவ்வொரு வாழ்வு நிலைகளிலும் தொடர்ந்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அசாரியா சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் கடவுளோடு இருக்க மறந்து போகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் மறந்து போகிறோம். நாம் அவரோடு இருந்தால் மாத்திரமே அவர் நம்மோடு இருப்பதாக இங்கே அசாரியா தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறான். மாத்திரமல்ல, நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய கஷ்டங்களிலே நாம் யாரை தேடுகிறோம் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிற மக்களை, நண்பர்களை, உறவுகளை, தூரம் எடுக்கிற மக்களை பல்வேறு இடங்களிலே போய் தேடி 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 இந்த பிரச்சனைகளில் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கி ஊதி பெரிசாக்கி அதிலே அவர்கள் குளிர்காய நினைப்பார்கள். ஆம் பிரியமானவர்கள், இங்கே அசாரியா சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அப்படி நாம் தேடுகிற பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்ற சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவரை விட்டு விடுவீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைப்பார் என்ற ஒரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆம் அன்பானவர்களே, தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிற வண்ணமாய் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற வார்த்தைகளை இயேசு ஆண்டவர் கூட உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 9:10 தேடி வந்தவர்களை அவர் கைவிடுவதில்லை என்ற ஒரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கிறோம். அவரை விட்டு விடாதபடி நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய கவலைகளிலே, கண்ணீர்களிலே அவரை தேடி அவரை விட்டுவிடாதபடி நாம் அவருடைய கரம் பிடித்து நடப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆம் அன்பானவர்களே, பேதுருவிடத்திலே கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு சத்தியமான ஒரு வாக்குறுதி என்ன? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு என்று அவரை பற்றிய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினதைப் போல இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழல்களின் மத்தியில் நாம் யாரிடத்தில் போவோம், யாரை தேடுவோம், யாரிடத்தில் சேருவோம் என்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய விடை கிடைத்திருக்கிறது. அசாரியா சொல்லுகிறதை போல நீங்கள் அவரோடு இருங்கள்,
அவர் உங்களோடு இருப்பார் என்ற அந்த வார்த்தை வேதத்திலே மற்றொரு உதாரணத்தை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பின் வாழ்விலே கடவுள் அவனோடு இருந்தார் என்பதை அவன் மாத்திரமல்ல, அவன் பணியாற்றின அடிமையாயிருந்த போர்த்திபார் என்பவனுடைய வீட்டிலும் ஆண்டவர் அவன் வெளிப்படுத்தின போது அந்த போர்த்திபார் கடவுள் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று விசுவாசித்து தன் வீட்டினுடைய சகல அதிகாரங்களையும் அவனுடைய கரத்திலே கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13:5 சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நல்ல ஈவுகளை தருகிற ஆண்டவருடைய வல்லமையிலே நம்மை கரம் கோர்த்து நடத்து, அவரை விட்டுவிடாதபடி அவரை பின்தொடர்ந்து அவரை நாம் நம்மோடு இருத்தி கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தியாகத்தின் அன்பையும் நாமும் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.